அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுனால, பிக்சலோட ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ, அந்த வீடியோ குவாலிட்டில இருக்கக்கூடிய பிக்சல் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு வந்து வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு டிஸ்ப்ளே பார்த்தாவே தெரியும். நம்ப இந்த வீடியோல மெயினா வந்து 3 மேஜர் டாபிக்ஸ் வந்து பேசப் போறோம். டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து எப்ப வந்து நமக்கு எக்ஸாம் டேட் வரும். இத வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு உண்டான பிராக்டிஸ் அதுல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி பார்த்துருக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணா நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ, இதுதான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ, எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்ற மாரி தான் நான் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சப்போஸ் ஏதாவது அப்டேட் குடுக்குறாங்க அப்டின்னா, கண்டிப்பா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டு அப்டி இல்லைன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக்குக்குள்ள எக்ஸாம் வரலாம். ஏன்னா டைமும் ரொம்ப தள்ளி போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க 18ஆம் தேதி. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் நெட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த எக்ஸாமுக்கு அப்புறமா கூட அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ, படிக்கிறீங்க கன்டினியூஸா வந்து படிங்க. ஏதோ அப்டேட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிஎன் செட் எக்ஸாம் பத்தி தான் நம்ப ஸ்கோர் மார்க் பெர்சன்டேஜ் பிளஸ் வந்து கட் ஆஃப் நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கிளியரா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப டிஎன் செட் எக்ஸாம் நல்லாவே தெரியும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். சப்போஸ் அது பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இருந்தாலும் இந்த வீடியோல அந்த பேப்பர் 1க்கு உண்டான ஒரு 5 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் வந்து சொல்றேன். ஸோ, அந்த பேப்பர் 1 வந்துக்கு நம்ம எப்படி சார் பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல தெரியும். இங்க பாருங்க. இந்த ஹியூமன் அப்படின்னு வரக்கூடிய வெப்சைட். ஸோ, இந்த வெப்சைட்ல வந்து டிசம்பர் 2023க்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். பேப்பர் 1க்கு மட்டும். இது கொஸ்டின்ஸ் பேப்பர், இது ஆன்சர் கீ. இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மறுபடியும் வந்து எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேப்பர் 1ங்கிறது முக்கியமானது. எவ்ரிடே வந்து இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். டிஎன் செட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர், ஆன்சர் கீ வந்து வச்சு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பேப்பர் 1ல நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, டிசம்பர் மந்த் குடுத்துருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த்துக்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இதுல இருக்கும். ஸோ, மினிமம் ஒரு 40, 50 கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். ஓகேங்களா? டிசம்பர் 2022. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் 2020, ஜூன் 2021 கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து கம்பைன்டுன்னு சொல்லி, இங்க ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, நெறையா கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இதுல இருக்கு. ஆன்லைன்ல இருக்கு. பிளஸ் வந்து ஆன்சர் கீ தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ, எவ்ரிடே வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் 2023 இருக்கு இல்லையா? ஸோ, அதோட டிசம்பர் மந்த், ஜூன் மந்த்துக்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்க்கும்போது சாலிடா சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. சேம் கான்செப்ட் சேம் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்கறாங்க தவிர, அந்த அளவுக்கு வந்து அ பெருசா கேட்கறது கிடையாது. ஸோ, என்ன ஏதுன்னு மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதுமானது இந்த பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும். ஸோ, பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மொத்தமா நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அந்த 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஈஸியா வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து காட்டியிருப்பேன் இல்லையா? ஸோ, அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஈஸியா 30 கொஸ்டின்ஸ் ஆன்ஸர் வந்து கண்டிப்பா பண்ணப்படும். ஸோ, 30 கொஸ்டின்ஸ் இல்லைனாலும், நீங்க 25 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்ஸர் பண்ண முடியும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்ல நாம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, மினிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ்னாச்சும் நீங்க திங்க் பண்ணி, யோசனை பண்ணி போட்டீங்கனாலும், 10 கொஸ்டின்ஸ் ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா பண்ண முடியும். ஸோ, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 35 கொஸ்டின்ஸ் உங்களால வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். இத பத்தி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாவே போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ, இதுல வந்து பேப்பர் 1க்கு உண்டான முக்கியமான டாபிக்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா, இது வந்து இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் நம்பர் 1 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, நான் ஸ்டார்ட்டா எழுதுறேன். த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட் ஓகேங்களா? ஸோ, இதுதான் முக்கியமானது. அதாவது மேத்ஸ் சிலபஸ் இருக்கு எடுத்து பாருங்க.
ஸோ இதில வந்து சாலிடா நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், நம்மளால அந்த 5 மார்க் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் போய் பாருங்க. லெட்டர் சீரிஸ் இருக்கு. டைம் அண்ட் ஸ்பீட் இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு செட் கொஸ்டின் பேப்பர்லயும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது டாபிக் என்ன முக்கியமானது கேட்டீங்கன்னா, ஐசிடி ஓகேங்களா? ஸோ இது வந்து 2வது டாபிக்கா நீங்க எடுத்து படிக்க வேண்டியதா இருக்கும். த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுலயும் சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சின்னதா சில வார்த்தைகள மட்டும் மாத்திட்டு நமக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. ஸோ இந்த 2 டாபிக்கும். அடுத்ததா இருக்கக்கூடிய 3வது டாபிக் என்னான்னு கேட்டீங்கன்னா, பீப்பிள் அண்ட் டெவலப்மென்ட் அண்ட் என்வாயர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்பிள், டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ். இதுவும் வந்து ஈஸியான டாபிக். நான் சொல்லக்கூடியதெல்லாம் முக்கியமானது. நீங்க 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த மாரி டாபிக்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். ஸோ அதுக்காக சொல்றேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் பேப்பர அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த மாரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதேமாரி 4த் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இதெல்லாம் ஸ்டாண்டர்டா சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கேட்பாங்க. ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஓகேங்களா? ஸ்டாண்டர்டா நமக்கு எப்பயுமே கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இதுலயும் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும். 5ல ஒரு 3 கொஸ்டின்ஸ்னாச்சும் நம்மளால ஆன்சர் வந்து கரெக்ட்டா பண்ண முடியும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5த் டாபிக் என்னான்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. லாஜிக்கல், ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸு. ஸோ இதுலயும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து சிம்பிளா இருக்கக்கூடிய டாபிக்ஸ். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இந்த 5த் டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் கண்டிப்பா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு 5 டாபிக்ஸு. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துட்டு, அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்களோ, அது ஓரியன்டடா நீங்க ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்ஸர் மட்டும் பார்த்து வச்சாவே போதுமானது. கண்டிப்பா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு இந்த 5 டாபிக் முக்கியமானது. கண்டிப்பா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். வித்து கொஸ்டின்ஸ் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப். எவ்வளவு மார்க் சார் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 300 மார்க். டோட்டல் மார்க் வந்து 300 மார்க்கு. ஸோ இதில வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 2மே கம்பைன் பண்ணி தான் வரும். ஸோ இந்த 300 மார்க்ல 150 மார்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் வந்து 50% கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 50% யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். ஸோ 50% தான் சார் குடுப்பாங்களா? இல்ல இது இது தாண்டி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர பொறுத்து தான் இருக்கும். சப்போஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த 50%லிருந்து ஒரு 60% கூட இன்கிரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ 60% இன்கிரீஸ் ஆனா உங்களுக்கு மார்க்கும் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஸோ 50லிருந்து 60% வரைக்கும் நீங்க வந்து பார்த்துருக்கணும். சரி நான் சொல்லக்கூடிய இந்த பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஜெனரல் கேட்டகரி இருக்கக்கூடியங்க நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 300 மார்க்ல 70% எடுக்கணும் அப்படின்னு நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. ஸோ அப்பதான் நீங்க ஜெனரல் கேட்டகரியில எலிஜிபிள் ஆக முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரி. ஸோ ஓபிசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பெர்சன்டேஜ் முன்ன பின்ன வந்து இன்கிரீஸ் ஆகலாம். ஸோ அதனால நீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு எப்படி இருக்கும் உங்களுடைய பெர்சன்டேஜ்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த சிஎஸ்ஆர் எக்ஸாம்ல எப்படி பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி கேட்டகரி வரீங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45%லிருந்து 53% வரையும் டார்கெட் வச்சுக்கங்க. ஸோ 45லேருந்து 53% டார்கெட் வச்சாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, மினிமம் வந்து 150 மார்க் எடுக்கணும்.
ஸோ அதிகபட்சமா 150 மார்க்குக்கு மேல எடுத்தா மட்டும் தான் ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா? அடுத்தது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து ஷெட்யூல் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில வரக்கூடியவங்க உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35லிருந்து ஒரு 40% இல்லைன்னா 42% நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 300 மார்க்ல ஒரு 40%னா எவ்வளோ மார்க் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய ட்ரைபல் காஸ்ட். ஓகேங்களா? பழங்குடி மக்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்களும் வந்து மினிமம் இதே பெர்சன்டேஜ் தான் ஆவரேஜா இவங்களுக்கு வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் 2% வந்து கம்மியாகலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்ப வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. 300 மார்க்ல நீங்க 150 மார்க் எடுக்கணும். இந்த 150 மார்க் தான் 50%. ஜெனரல் கேட்டகரியா இருக்கிறீங்க. ஒரு 75%க்கு எவ்வளோ மார்க் வருது? ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். அதே மாரி ஓபிசி கேட்டகரியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், ஒரு குறைஞ்சபட்சம் இந்த 45லேருந்து 53 சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 55%னாச்சும் டார்கெட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 55% வரும்போது உங்களுக்கு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மார்க் வந்து ஒரு 160, 170 மார்க் வந்து தேவைப்படும். ஸோ அதே மாரி தான் மத்த இருக்கக்கூடிய கேட்டகரி. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பிடபிள்யூடி கேண்டிடேட்ல வரக்கூடிய இந்த கேட்டகரியில வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25%லிருந்து 30% வரைக்கும். இவ்வளோ ஸ்கோர் மார்க் இருந்தா போதும். இது எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடியது பெர்சன்டேஜ். ஸோ 300 மார்க்க நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மறந்துட வேண்டாம். இந்த பெர்சன்டேஜ் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ராக்ஸிமேட்டா சொல்லியிருக்கேன். ஓபிசியிலிருந்து ஜெனரல் கேட்டகரி எல்லாமே. ஸோ நீங்க படிக்கிறத கொஞ்சம் தெளிவா படிங்க. ஏன்னா பெர்சன்டேஜ் வந்து முன்ன பின்ன எப்பயும் வேரியேஷன் வந்து நடக்கலாம். ஆனா மேக்ஸிமம் இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை காட்டிலும் ஒரு 5% ஒரு 6% வந்து அதிகமா ஸ்கோர் பண்ற மாரி நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா கடைசி நேரத்தில வந்து நம்ம படிச்சுட்டு பெர்சன்டேஜ் இல்ல அப்படின்னா, அந்த க க எலிஜிபிலிட்டி வந்து வாங்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடா என்ன சொல்றோம், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நமக்கு மினிமம் தேவைப்படும். நான் சொல்றது எல்லாமே மினிமம். ஸோ மினிமம் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் தான். ஸோ மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. ரிசல்ட் வந்தா தான் நமக்கு தெரியும். அதே மாரி நீங்க என்னதான் நீங்க பேப்பர் 2 வந்து படிச்சிருந்தாலும், உங்களுடைய மேஜர் தெளிவாக இருந்தாலும், பேப்பர் 1 நீங்க ஸ்கோர் பண்ணல அப்படின்னா, பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகாது. அதுவும் தெளிவா சொல்லிர்றேன். ஏன்னா பேப்பர் 1 தான் இந்த இடத்துல மேஜர் ரோல் வந்து பண்ணும். பேப்பர் 1ங்கிறது ஒரு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு பேப்பர். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் நான் சொன்னக்கூடிய இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு, தெளிவா போனாவே உங்களால வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் வந்து உங்களுடைய பெர்சன்டேஜும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஸோ மறந்துட வேண்டாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் பத்தி ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நெறையா கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கு, ஆன்சர் கீ இருக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இப்போ கன்டினியூஸா என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்க ஃபுல்லா 50 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும், குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ்னாச்சும் தேவைப்படும். ஸோ மார்னிங் ஒரு ஒரு செட்டு கொஸ்டின் பேப்பர், ஈவினிங் ஒரு செட்டு கொஸ்டின் பேப்பர்னாச்சும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து பேப்பர் 1 ஈஸியா கிளியர் பண்ணிட்டு, நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். அதே சமயம் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டிலேருந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.